கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரமும் தொடர்ந்து அற்புதமாக இருக்க போகிறது. ராசியாதிபதியாக இருக்கக்கூடியவர் தனஸ்தானத்தில் குருவுடைய வீட்டில் இருக்காரு. அப்போது விரய சனி ஜென்ம சனியை தாண்டி வந்திருக்கிறீங்க. பணத்தினுடைய அருமை உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். குடும்பத்தினுடைய அருமை உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். பேச்சினுடைய அருமை, காலம், படிப்பு எல்லாத்தினுடைய அருமையும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். இப்போ அந்த ராசியாதிபதி 2ல் இருக்காரு. அப்போ வர்ற பணத்தை ப்ராப்பராக உங்களுக்குன்னு என்னென்ன பண்ணணும், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னென்ன பண்ணணும், அதெல்லாம் உங்களால் செய்ய முடியும். தேவையில்லாமல் அதிக பணம் கிடைக்கிறதுன்னு சொல்லி தவறாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலையெல்லாம் முடிஞ்சு ப்ராப்பராக உங்களால் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியும். குடும்ப நபர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய முடியும். நல்ல பேசி நல்ல பேரை வாங்க முடியும். நிறைய வேலைகளில் இந்த பேச்சு உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு கொடுக்கும். அதை செய்ய முடியும். அப்போது ராசியாதிபதி தனஸ்தானத்தில் இருக்காருன்றதுல நல்லது. லாப ஆதாய ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்கிறது. குரு ராசியையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சந்திரனுடைய சஞ்சாரம் 5, 6, 7, 8ல் இருக்கும். அப்போ 5, 6, 7 ஓகே தான். வாரத்தினுடைய கடைசியில் 8ஆம் இடத்திற்கு சந்திரன் வருவார். அப்போ கூட என்ன ஆகும்னா, நீங்கள் தேவையில்லாமல் இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சிந்திப்பீங்க. ஒரு வீடு கட்டக்கூடிய பணி வச்சுருக்கீங்கன்னா யார்கிட்ட அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு என்ஜினியரை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த வாரத்தில் அவசரப்பட்டு முடிவு பண்ணிடக்கூடாது. அப்போ யார் அதிக பணம் கோட் பண்ணுறாரோ அவர்கிட்ட கொடுத்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சில பேர் அதிகமாக கொடுத்தா குவாலிட்டின்னு சொல்கிற மாதிரி சில பொருட்களை கூட விற்பாங்க. பார்த்தா அதில் ஒன்றும் இருக்காது. அப்படின்னு நீங்கள் கவனமாக பண விஷயத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சின்ன நஷ்டத்தை கூட தவிர்த்திடலாம். மற்றபடி நிறைய பணம் வரும், நல்ல லாபம் வரும். இந்த வாரம் சாதகமாக இருக்கும்.